ஹாய் கைஸ்! இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி மல்டிபிள் ஸ்கெல்டன் மெஷ்ஷ எப்படி சிங்கிள் கேரக்டர் ப்ளூ பிரிண்ட்ல எப்படி நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு எப்படி அனிமேஷன் கரெக்ட்டா ப்ராப்பரா செட் பண்ண போறோம்ங்கிறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இது மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ஒரு பிளகின் தேவை. ஸ்கெல்டன் மெஷ் மெர்ஜிங் டூல். ஸோ இந்த டூல் எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இது பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இது உங்கள்ட்ட சப்போஸ் இருந்துச்சுன்னா, இத உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தாராளமா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது இல்ல, எனக்கு இந்த ஸ்கெல்டன் மெஷ்லாம் வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்ல. எனக்கு வேற ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னா, இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம டிஃபால்ட்டா எல்லாரும் யூஸ் பண்ற மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து அது இல்லாம வேற எப்படி இத ஆட் பண்ண போறது ஆட் பண்ண போறோங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கேரக்டர் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு வியூபோர்ட் போயிட்டு, இப்போதைக்கு நம்ம மேனு இருக்கு டிஃபால்ட்டா. நான் இத தூக்கிட்டு அ நம்மளோட இங்க எங்க இருக்கான்? தல ஹெட்ட மொத வச்சுக்கிறேன். நம்ம இப்ப சப்போஸ் இப்ப ஹெட்ட ஃபைண்ட் பண்ணணும்னா, இங்க இத கிளிக் பண்ணிட்டு, இங்க சர்ச் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். ஸோ இது செலக்ட்ல இருக்கும்போது நான் இங்க வந்து இந்த ஏரோ மார்க்க நான் கிளிக் பண்ணேன்னா, அது வந்து இங்க எனக்கு ஃபிட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட் எனக்கு அனிமேஷன் நான் இப்போதைக்கு டிஃபால்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே பண்ற மெத்தட் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்கெல்டன் மெஷ் ஆட் பண்ணுவோம். ஸோ இது அதுக்கு கீழ இன்னொரு ஸ்கெல்டன் மெஷ். ஸோ அந்த ஸ்கெல்டன் மெஷ்ஷ செலக்ட் பண்ணி ஹெட்டுக்கு பதிலா நம்ம வந்து இந்த மாரி ஷூட் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அது இங்க இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதாயிடுச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு தல மட்டும் தான் ஆடிட்டு இருக்கு. மத்த எதுவுமே ஆடல. இருங்க நம்ம மத்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். ஸ்கெல்டன் மெஷ். ஸோ ஜாக்கெட்டுக்கு பதிலா இப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபேண்ட்டு ஜாக்கெட்டுக்கு பதிலா செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இது செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அ கை வேணும். கை எங்க இருக்கு? இந்தா இருக்கு. ஓகே, கைய செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க என்ன ஆட் பண்ணணும். ஸ்கெல்டன் மெஷ் ஆட் பண்ணிட்டு, ஓகே ஆட்டோமேட்டிக்கா கை நான் அங்க செலக்ட் பண்ணி இது பண்ணாலே எனக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது? ஸோ இப்போதைக்கு ஷூ மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ எங்க இருக்கு ஷூ? இந்தா இருக்கு. ஷூவ ஸ்கெல்டன் மெஷ். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அனிமேஷன் எதுக்குமே ஒர்க் ஆகல. ஸோ டிஃபால்ட்டா எனக்கு வந்து தலைக்கு மட்டும் தான் அனிமேஷன் இருக்கு. ஸோ இப்ப நம்ம எல்லாருமே டிஃபால்ட்டா யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னா, இப்ப நான் ஒரு தடவைக்கும் ஒரு ஸ்கெல்டன் மெஷின் நான் கிளிக் பண்ணி, மேனியோட அனிமேஷன் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதோட அனிமேஷன் ஒண்ணொண்ணா ஆட் பண்ணணும். ஸோ இப்ப இருங்க இதுக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி ஒரு இதுக்கும் நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணணும். ஸோ இப்ப இதான் நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ற மெத்தட். நம்ம இத ஓகே, அனிமேஷன் ஒர்க் ஆகுது. இப்ப ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இதான் டிஃபால்ட் யூஸ் பண்ற மெத்தட். ஸோ இது இல்லாம நம்ம வந்து இதுலயே இப்ப சப்போஸ் எனக்கு அனிமேஷன் ஒன்னொன்னுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இன்னும் ஏகப்பட்ட ஸ்கெல்டன் மெஷ் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கெல்டன் மெஷின் மட்டும் ஆட் பண்ணிட்டு, அனிமேஷன் எல்லாத்தையும் தூக்கிடலாம். தூக்கிருவோம். இதுக்கும் அனிமேஷன தூக்கிறேன். இந்த ஷூக்கு நான் அனிமேஷன் தூக்கிறேன். ஸோ இப்போ ஹெட்டுக்கு மட்டும் நான் அனிமேஷன் வச்சுக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிரிப்ட் போயிரலாம். இங்க போயிட்டு, இப்போ எனக்கு வந்து அ நம்ம மெயின் ஸ்கெல்டன் மெஷ்ஷ வந்து கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணிட்டு அதுலேருந்து செட் லீடர் போஸ்ட் காம்போனன்ட் இத எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹெட் மெஷ் வந்தா நமக்கு வந்து அவன் தான் லீடர். ஸோ அது டார்கெட் கிடையாது. லீடர இது பண்ணிக்குவோம். டார்கெட்க்கு வந்து நம்ம கீழ இருக்க அடுத்தடுத்து இருக்க நம்மளோட ஸ்கெல்டன் மெஷ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து கெட் பண்ணிக்கலாம் ஒண்ணொண்ணா. 1 அ அடுத்து ஜாக்கெட்டு, அடுத்து ஹேண்டு, அடுத்து ஷூ. ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது இப்ப எனக்கு ஸ்கெல்டன் மெஷ் ஏகப்பட்ட ஸ்கெல்டன் மெஷ் இருக்கு. நான் ஒண்ணொன்னுக்கு நான் போய் அனிமேஷன் ஆட் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் டக்குனு என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட்டா டக்குனு இதில ஆட் பண்ணி, டார்கெட் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா, இருங்க டார்கெட் மட்டும் நம்ம ஹெட்டுக்கு மட்டும் அனிமேஷன் ஒண்ணே ஒண்ணுக்கு அனிமேஷன் வச்சுட்டு, ஸோ டார்கெட் கனெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஸ்கிரிப்ட்ட கம்பைல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது கேரக்டரு. நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு எந்த கேரக்டருக்குமே நம்ம தனித்தனியா போய் அனிமேஷன் எதுக்குமே செட் பண்ணல. லாஸ்ட் டைம் மாரி நம்ம எதுக்குமே செட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு இவன் தான் எனக்கு லீடர். ஸோ இவன் தான் எனக்கு பேரண்ட், இவன் தான் சைல்டா போட்டு நம்ம இதில செட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாரி நம்ம இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாரி தனித்தனியா கேரக்டர் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ண வரையும் எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ சப்போஸ் நம்ம கேரக்டர் நம்ம ஸ் அ செத்த உடனே அவனுக்கு வந்து நான் டெட் அனிமேஷன் ஆட் பண்ணேன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் அது சில நேரம் பக் ஆகுது. அது எல்லாருக்கும் ப்ராப்பரா வருமான்னு தெரியல. மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபுல் பார்ட்ஸ் இருக்க மாரி, இந்த மாரி ஸ்கெல்டன் மெஷ் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா தனித்தனியா இருக்கிறத எடுத்து நீங்க எனக்கு இதில இருக்கிற பேக், இந்த கிட்டார்லாம் வேணாங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாரி தனித்தனியா எடுத்து கேரக்டர்ல ஆட் பண்றோம். ஸோ மேபி முடிஞ்ச அளவு நீங்க ஃபுல் ஸ்கெல்டன் மெஷ்ஷ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் மேபி அந்த டெட் அனிமேஷன் அதுக்கெல்லாம் பக் ஃபிக்ஸ் பண்ணி நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோல எப்படி சரி பண்ண நானும் கத்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது அன்ரிலேட்டடாக நான் கற்றுக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது பார்க்கணும் ஆசைப்பட்டா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோ மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய்.